நீங்கள் இந்த மொட்டை சிவா கெட்ட சிவா அதுக்கு நீங்கள் வந்து கேஸ் போட்டிருக்கீங்க, தடை வாங்கியிருக்கீங்க. அதில் வந்து ப்ரொடியூசர் ஆர்பி சௌத்ரி சார்ன்றாங்க, மதன்ன்றாங்க, லாவா லாரன்ஸ்ன்றாங்க. அவங்க 3 பேர் தான் ப்ரொடியூசர்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் உங்களுக்கு என்ன பார்த்து ஏன் நீங்கள் இது வந்து ரிலீஸ் பண்ண விடாமல் தடை உத்தரவு வாங்கியிருக்கீங்க? அதாவது மதன் தான் இல்லை, வேந்தர் மூவிஸ் மதன் சொல்லி தான் ப்ரொடியூசர். வேந்தர் மூவிஸ் மதன், அவர் தான் மதன் தான் இந்த படத்தை தயாரித்தார். ஆர்பி சௌத்ரிகிட்டேருந்து பட்டாசுங்கிறவரோட படத்தோட ரைட்ஸை வந்துட்டு அவர் வந்து இவர்கிட்ட மதன்கிட்ட கொடுத்தாரு, நீ படம் எடுன்னு சொல்லி கொடுத்தாரு. அதை வச்சு தான் மதன் ஃபுல்லாக படம் எடுத்தார். பேப்பர்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் இன்றைக்கி வந்து உலகமெங்கும் மதன், மதன் வழங்கும் அப்படி தான் வந்திருக்குது. வேந்தர் மூவிஸ் மதன் வந்தது. அதில் வேந்தர் திரு பச்சைமுத்து போயிட்டு ஹைகோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்தாங்க, இந்தமாரி வேந்தருக்கு பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது 4 வாரத்துக்கு அந்த தடை உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டில் திரு பச்சைமுத்து திரு வந்துட்டு மதன் தான் ப்ரொடியூசர் சொல்லி தான் இப்போ எல்லாத்தையும் போட்டிருக்காங்க, எல்லாத்தையுமே இப்போதைக்கு. அப்புறம் எப்படி இப்போது நீங்கள் என்ன அதில் பார்ட்டாக இது பண்ணீங்க? அதான் மதனுக்கு நான் 7.5 கோடி ரூபா பணம் கொடுத்துருந்தேன், ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தேன் நான் அவருக்கு. மதனுக்கு நான் ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தேன் இந்த படத்துக்காக, வேந்தர் மூவிஸ் படம் மொட்டை சிவா கெட்ட சிவாக்காக நான் ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தேன். அதான் என்னுடைய ரோல் அதில் வந்துட்டு. இப்போ எனக்கு பணம் கொடுக்காம படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது எவ்வளோ இப்படி தவறு இல்லையா? அது எல்லாருக்கும் பணம் கொடுப்பாங்களா, எனக்கு மட்டும் பணம் கொடுக்க மாட்டாங்களா? இப்போ இல்லை, இப்போ எல்லாரும் பணம் கொடுக்குறாங்கன்னா இப்போ ஆர்பி சௌத்ரி சார் தான் ரிலீஸ் பண்ண போகிறாரு, அப்போ அவர் பணம் கொடுத்து தானே வாங்கியிருப்பாரு. அதாவது ஆர்பி சௌத்ரியை வந்துட்டு வழங்கும்னு போட்டிருக்காங்க. மதன் வந்துட்டு நிறைய பேர் பேரை ஏமாற்றி ஜெயிலில் உள்ளே இருக்கிறதுனால படம் எப்படி ரிலீஸ் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு லாரன்ஸ் வந்துட்டு இந்த படத்தை நம்மளே வெளியிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி லாரன்ஸ் வந்துட்டு அதை லாகவ லாரன்ஸு தயாரிக்கும் அப்படின்னு போட்டு வழங்கவும் போட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணார். அது முடியல. அப்புறம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்துட்டு நான் தான் இந்த படத்தை தயாரித்த மாதிரி அவர் பேப்பர்லாம் ரெடி பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் போட்டு தயாரித்து இதை படம் நான் தான் தயாரித்தேன், நான் வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியிட முயற்சி பண்ணார். அதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் அதில் சிவபாலன் குறுக்க வந்துட்டு நான் 6 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்கேன், எனக்கு 6 கோடி பணம் வரணும், எனக்கு பணம் கொடுக்காம படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் போய் போலீஸ் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அப்போ ஆர்பி சௌத்ரியும் சிவபாலன் 2 பேர் சேர்ந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து இந்த படத்தை வெளியிட்டுறோம் அப்படின்னு பிளான் பண்ணி ஆர்பி சௌத்ரி பேர் சிவபாலன் பேர் டாக்டர் சிவபாலன் பேரை போட்டு வெளியிடுறது முயற்சி பண்ணாங்க. அப்போ மதன் வந்துட்டு என் பேர் இல்லாமல் எப்படி பண்ண, நான் தானே படம் தயாரித்தேன், என் பேர் எப்படி விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. சரி சொல்லிட்டு மதனையும் சேர்த்துட்டு சரி இப்போ மதன் தான் வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாரு, சிவபாலன் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாரு, ஆர்பி சௌத்ரி வந்து வழங்கும்னு அவரோட டைட்டில் சும்மா போட்டுக்கிறாங்க. போட்டால் வியாபாரம் ஆகுங்கிறதுக்காக போடுறது. இப்போ மாயிரம் நானே எவ்வளோ படத்தை ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கிறேன், மாயிரம் பத்திரம் வழங்கும்னு பேர் எனக்கு ஒரு இதுக்காக கொடுப்பாங்க அந்த பேர், நீங்கள் சார் உங்கள் பேர் போட்டுக்கிறேன் சார்மாங்க. சரி போட்டுங்க சார் நம்ம சொல்லுவோம். அதை வச்சு தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வழங்கும்னு தான் போட்டிருக்காங்க. அதான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் எங்கேயும் போடவே இல்லை இப்போதைக்கு. இல்லை, நீங்கள் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் நோட்டீஸ் அனுப்பிச்சு தான் சொல்கிறாங்க. ஆமாம், அவருக்கு தான் இது பண்ணியிருக்கேன், அவர் பேருக்கு வைக்கிற மாதிரி இல்லையா? ஆமாம், சூப்பர் குட் ஃபிலிம்ஸை ஃபஸ்ட்டு இந்தமாரி சூப்பர் குட் ஃபிலிம்ஸும் சிவபாலன் சேர்ந்து நம்ம தான் தயாரித்தோங்கிற மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு போட்டாங்க. அதனால் அவங்க சேர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு எனக்கு கால் ஆகிடுச்சு. இல்லாட்டி நான் சேர்த்துருக்க மாட்டேன் அவங்கள. அவங்க வந்து மதன் வந்து உள்ளே இருக்கிறதுனால எனக்கு கோர்ட்டில் ஆர்டர் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாங்கனாக்கா, டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ரிலீஸ் பண்ணக்கூடாது, நேரடியாகவோ மறைமுகமாக ரிலீஸ் பண்ணக்கூடாது மதன்கிறவர், அப்படி தான் போட்டிருந்தாங்க. மதன் ரிலீஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாங்கன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸும் ஆர்பி சௌத்ரி மூலமாக ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணாங்க. அதை நான் உடனே அவங்க சேர்த்துட்டுனாலே இவங்களும் ரிலீஸ் பண்ணக்கூடாது, மறைமுகமாக ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்காக அவங்க மேலே ஸ்டே வாங்கின உடனே மறைமுகமாக ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இதில் உங்களோட ஸ்டாண்ட் என்ன சார்? நீங்கள் என்ன மாதிரி முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதில் அந்த படத்தை வாங்கி நீங்கள் ரிலீஸ் பண்ண நினைக்கிறீங்களா? நாங்கள் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணி எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. நாங்கள் வந்து ஃபைனான்சர் ஒன்லி, நாங்கள் பணம் கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு. ஏகப்பட்ட பேர் அதில் கேஷாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு கம்பெனி 4 கோடி கொடுத்துருக்காங்க கேஷாக, ஒரு கம்பெனி 6 கோடி கொடுத்துருக்காங்க கேஷாக. அவங்களுக்கெல்லாம் படத்தை செட்டில் பண்ணுறேங்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து இப்போ நீங்கள் வந்துட்டு செட்டில் பண்ண மாட்டேன்ட்டாங்க எனக்கு. அதனால தான் வழக்கு நான் போன சொல்லி உருவாயிடுச்சு எனக்கு. இல்லை, அது அந்த அளவுக்கு ஒருத்தங்களா? நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 25 கோடி ரூபாய்க்கு மேலே கணக்கு சொல்கிறீங்க. ஆமாம், அந்த அளவுக்கு அது செலவு. அது ஒருத்தா இல்லையாங்கிறது அவங்க ரிலீஸ் பண்ணுற பொறுத்து இருக்குது. அவர் கடன் வாங்கிட்டாரு, என்ன பண்ண முடியும்? ஒரு வீடு இருக்குது, ஒரு வீடு 5 கோடி தான் போகிறமான இருக்குது. அந்த வீடு மேலே 10 பேர்ட்ட கடன் வாங்கிட்டாங்க, 7 கோடி கடன் வாங்கிட்டா என்ன பண்ண முடியும்? அப்போ அது அதனால் கடன் கொடுத்தானே ஆகணும். வீடு வாங்குற கடன் கொடுத்து தானே ஆகணும். நான் கடன் கொடுக்க மாட்டேன் சொல்ல முடியுமா? அது அந்த மாதிரி தான் ஒரு படத்தை வந்து இப்போ ரைட்ஸ் வந்துட்டு சன் டிவிக்கு ஏதோ பெரிய ரேட்டுக்கு விற்றுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 8 கோடி ரூபாய் மேலே விற்றுருக்காங்கிறாங்க. எஃப்எம்எஸ் 3 கோடி மேலே விற்றுருக்குறாங்கிறாங்க. பணம் வரதானே செய்யுது. அப்போ அந்த படத்தை எல்லோரும் பிரித்து கொடுக்க வேண்டியது தானே.
அது வாங்கின கடன் கொடுத்து தான் அவன் வாங்கின கடன் கொடுக்க மாட்டேன் சொல்லவே முடியாது. அது எந்த சட்டத்தில் இடம் கிடையாது. படத்துக்காக பணம் கொடுத்துருக்கான்னு சொல்லி அக்ரிமெண்ட் எல்லாமே இருக்குது. இந்த படத்துக்காக பணம் கொடுத்துன்னு சொல்லி அக்ரிமெண்ட் இருக்குது. அப்போ வந்து நான் இப்போ எனக்கு பணம் கொடுக்காம ரிலீஸ் பண்ணிவிடுவேன், கடைசி நேரத்தில் நான் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிடுவேன், கோர்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ணுவோம். கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. கோர்ட்டு ஒன்று சரி ரிலீஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க நினைக்கிறாங்க. ஆனால் நீதிமன்றம் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. படம் கடன் வாங்கியிருக்கிறாங்க, அது என்ன ஏது பார்த்தா ரிலீஸ் பண்ணணும் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பணம் வரணும். ஆமாம், எனக்கு பணம் 7 கூட வட்டியோட சேர்த்து இன்றைக்கி 10-15 கோடியோ வருது. அந்த பணம் வராமல் நான் எப்படி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடுறது நான்? அதுவும் இல்லாமல் இந்த பணம் கொடுக்குறப்ப திரு பச்சைமுத்தை வச்சுட்டு தான் அந்த பணம் கொடுத்தோம். ஆரம்பத்தில் இருந்தே அவர் சொன்னது பேரில் தான் மதன் செக்கு கொடுத்தாரு. அவர் சொன்னது பேரில் தான் மதனுக்கு நான் பணம் கொடுத்தேன். நான் வேந்தர் மூவிஸும் வேந்தர் டிவியும் ஒன்று தான் சொன்னாங்க அந்த சமயத்தில். வேந்தர் மூவிஸும் வேந்தர் டிவியும் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த சமயத்தில். இன்கம் டேக்ஸில் 6 கோடி ரூபா பணம் வந்துட்டு வாபஸ் பச்சைமுத்துக்கு வர வேண்டி இருந்தது. அதை வந்து வேந்தர் மூவிஸ்லேருந்து எடுத்த பணம். அது பச்சைமுத்து வந்து அந்த பணத்தை என்ன தான் கொடுக்க சொல்லி கிளைம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு கொடுக்க சொல்லிவிட்டு வேந்தர் மூவிஸ்லேருந்து எடுத்த பணத்தை எனக்கு கொடுக்கணும், எனக்கு வர வேண்டிய பணம் சொல்லிட்டு பச்சைமுத்து கிளைம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்லி தான் இதாகுது. இத்தனை நாள் இப்போ வேந்தர் வந்துட்டு என் பேர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. வருஷ கணக்கு ஆகிடுச்சு, எவ்வளோ படங்கள் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு வேந்தர் டிவியும் வேந்தர் மூவிஸும் ஒன்றும் கிடையாது, ரெண்டு வெவ்வேறு. அதனால் என் பேரை யூஸ் பண்ணுறான் மதன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டே வாங்கியிருக்கிறாரு. அது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டே வாங்க வேண்டியது தானே? அப்போ மட்டும் பச்சைமுத்து பேரை போட்டு சொல்லிட்டு இவரெல்லாம் பணம் வசூல் பண்ணிக்கலாம். அவர் விட்டுட்டார். அப்போ 2 பேரும் ஒன்று தான். அவர் கீழே மதன் நம்பி யாராவது பணம் கொடுப்பாங்களா? பச்சைமுத்து வேந்தர் இருக்கிறதால சொல்லி எல்லோரும் பணம் கொடுத்தாங்க மதனுக்கு. அதை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்துட்டு வாங்கினாங்க. சரி, இப்போ உங்களுக்கு வந்து இவங்க 2 பேர் யாராவது லாரன்ஸோ இல்லை ஆர்பி சௌத்ரி சாரோ உங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ரிலீஸ் பண்ண சம்மதிப்பீங்க? யார் வேணால் எனக்கு பணத்தை கொடுத்துட்டா படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியது அவ்வளோதானே. அது படத்து மேலே இருக்க கடனை கொடுத்துட்டாங்க, யார் வேணால் ரிலீஸ் பண்ணலாம். எங்களுக்கு என்ன இருக்கா? இல்லை எங்களுக்கு இவன் ரிலீஸ் பண்ணால் கூட இவன் தான் ரிலீஸ் பண்ணணும் எங்களுக்கு இருக்கா? கிடையாது. எங்களுக்கு வேண்டியது 7.5 கோடியோ வட்டியோட சேர்த்து பணம் வர வேண்டி இருக்குது. அது 10-15 கோடியோ வருது. அதை கொடுத்துட்டா அவர் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். எனக்கு என்ன இருக்காதுல்ல, எனக்கு ஒரு ஆச்சரியமும் கிடையாது. எனக்கு வேண்டியது பணம் தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கு தான் கோர்ட்டு போய் ஸ்டே வாங்கியிருக்கிறோம். இப்போ நாளாக உங்கள் வட்டியும் கூட அமௌண்ட்டும் கூட அந்த அளவுக்கு அந்த பணம் ஒருத்தாகணும்னா மதன் கொடுத்தாகணும். இல்லாட்டி வேந்தர் மூவிஸ் வந்து நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன் அந்த இவர் பச்சைமுத்து சொல்லியிருக்காரு, நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன்னு பச்சைமுத்து சொன்னார் அன்றைக்கி. அப்போ பச்சைமுத்து கொடுக்கணும். பச்சைமுத்து மேலே தான் செக்கில் கேஸ் போட்டு அவரும் உடனே சொல்லி தான் செக்கில் கேஸ் போட்டிருக்கோம். அவர் மேலேயும் 130 சேர்த்துருக்குறோம். பச்சைமுத்து குற்றவாளி சொல்லி தான் 130 அனுப்பிச்சிருக்கிறாங்க. தற்போது அவர் ஸ்டே வாங்கியிருக்கிறார் ஹைகோர்ட்டு உயர்நீதிமன்றத்தில். அந்த உயர்நீதிமன்றத்தை ஸ்டேவை கூடிய சீக்கிரத்தில் அதை வந்துட்டு நாங்கள் ஸ்டே உடைப்போம். நாங்கள் அதை ஸ்டே இது ஆனதுக்கப்புறம் திருப்பி அவர் இப்போ 130 வந்து தான் அவனு பச்சைமுத்தும் இப்போது செக்கு வந்து மதன் தானே கொடுத்துருக்காரு. பச்சைமுத்து சொல்லி தான் மதன் கொடுத்துருக்குறாரு. அதுக்கு எதாவது ஆதாரம் இருக்கா? அதுதான் அது ஓரளவு சொன்னதில் தான் பணம் கொடுத்தோம். ஓரளவு சொன்னதான் மதன் வந்து கொடுத்துக்கிறாரு.